கடவுளே, எனக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்குது? நான் என்ன பாவம் செஞ்சேன்? ஏழையா பிறந்தது என்னோட தப்பா? கிருத்திகா இருட்டு அறையில் தனியாக படுத்திருந்தாள். ரோஜா இதழ்களைப் போன்ற மென்மையான அவளுடைய மனம் நீர் திவலைகளை சுமந்து கொண்டு நிற்கும் கரிய மேகம் போல் கனத்தது. ஐயோ என்று வாய்விட்டு கதறி அழ வேண்டும் போல் அவளுக்கு இமைகள் கனத்தன. அவளுக்கு இன்று நிகழ இருப்பதை திருமணம் என்று குறிப்பிடுவதா, அல்லது அவளுடைய தலையெழுத்து என்று குறிப்பிடுவதா, அல்லது நம்பிக்கை துரோகம் என்று குறிப்பிடுவதா? கதவு திறக்கப்படும் ஓசை கேட்டு சிவந்து போயிருந்த தன்னுடைய விழிகளை கதவு புறம் சுழற்றினாள். மேடம், 40 வயது மதிக்கத்தக்க மணிமாலா நின்றிருந்தாள். என்று முனகிவிட்டு அவள் மெல்ல எழுந்து கட்டிலின் விளிம்பில் அமர்ந்தாள். குளிச்சிட்டீங்களா? அவள் மெலிதாய் தலையசைத்துவிட்டு தலை குனிந்தாள். சார் இன்னும் 1 மணி நேரத்தில் வந்துருவாரு என்று மணிமாலா பதறினாள். இன்னும் 1 மணி நேரத்துல நான் என்னை இழக்க போறேன் என்று கிருத்திகாவின் கண்கள் கதறின. என்னாச்சு மேடம்? மணிமாலா பதறியபடி கேட்டாள். ஒன்னும் இல்ல என்று விசம்பலோடு கூறிய கிருத்திகா குளியல் அறைக்குள் புகுந்தாள். 1/2 மணி நேரம் கழித்து ஈரம் சொட்ட சொட்ட தலைக்கு குளித்துவிட்டு தன்னுடைய மெல்லிய உடலுக்கு டர்க்கி டவலை சுற்றிக்கொண்டு அவள் வெளிப்பட்டாள். அவள் மேனியின் வனப்பும் உடலின் ஏற்ற இறக்கங்களும் பெண்ணான மணிமாலாவையே அசர அடித்தது. மணிமாலா அவளை சற்று நேரம் பொறாமையோடு பார்த்து, மேடம், உங்களுக்கு பட்டுப்புடவை எடுத்து வச்சிருக்கேன் என்றாள். மணிமாலாவை ஏறிட்ட கிருத்திகா என்று விட்டு ஈரம் சொட்டி கொண்டிருந்த தன்னுடைய தலையை மெத்தை மீது மடித்து வைக்கப்பட்டிருந்த காட்டன் டவலால் துடைத்தாள். கொடுங்க மேடம், நான் தொடச்சு விடுறேன் என்று மணிமாலா அவள் அருகில் செல்ல, வேண்டாம் என்று மெல்லிய குரலில் மறுத்தாள் கிருத்திகா. ஏன் மேடம், நான் பண்ணக்கூடாதா? மணிமாலா தன்மையான குரலில் பேசினாள். அவளுடைய குரலை கேட்டதும் கிருத்திகாக்கு அழுகை பீறிட்டு வந்தது. அப்படியே மாலாவின் தோளில் சரிந்து கதறி அழுதாள். தயவு செஞ்சு என்னை காப்பாத்துங்க. மணிமாலா அவளை பரிதாபமாக பார்த்துவிட்டு தன்னுடைய இயலாமையை 2 துளி கண்ணீரில் கரைத்தாள். மேடம், சார் வந்துருவாரு, புடவைய கட்டிக்கங்க என்று உடைந்த குரலில் கூறினாள் மணிமாலா. கிருத்திகா அவளை அழுது சிவந்து போன நீர் நிரம்பிய கண்களோடு பார்த்துவிட்டு மஞ்சள் வண்ண பட்டு புடவையை உடலுக்கு சுற்றி கொண்டாள். மணிமாலா கிருத்திகாவை ட்ரெஸ்ஸிங் டேபிள் முன் அமர்த்தி தலையை சிக்கு இல்லாமல் நீவி விட்டாள். கூந்தலை மெலிதாய் வருடிவிட்டு, பயப்படாதீங்க, சார் ரொம்ப நல்லவர் என்றாள். ஆமா, ரொம்ப நல்லவர் என்று கிருத்திகா அவள் கூறியதையே சற்று ஏளனமாய் கூறிவிட்டு 2 கைகளாலும் முகத்தை மறைத்துக் கொண்டு அழுதாள். இல்லம்மா என்று மணிமாலா அவளுக்கு ஏதோ சமாதானம் கூற முற்பட கதவு தட்டப்படும் ஓசை அவளை நிறுத்தியது. மணிமாலா கிருத்திகாவின் கூந்தலை மெல்ல வருடி, அழாதீங்க என்று மென்மையான குரலில் கூறிவிட்டு கதவை நோக்கி நகர்ந்தாள். என்ன வேணும்? கதவை திறந்த மணிமாலா வெளியே நின்றிருந்த வெண்ணிற சீருடை அணிந்த சிப்பந்தியை பார்த்து கேட்டாள். மேடம் ரெடி ஆயிட்டாங்களான்னு சார் கேட்டுட்டு வர சொன்னாரு. 15 நிமிஷம் ஆகும் மணிமாலா கூறியதும் அவன் விலகிச் சென்றான். அவள் கதவை அடைத்துவிட்டு மீண்டும் கிருத்திகா அருகில் வந்தாள். கிருத்திகா தன்னுடைய முகத்தை கைகளால் மறைத்து கொண்டு அப்படியே அழுதபடி இருக்க, சும்மா அழுதுட்டு இருந்தீங்கன்னா சாருக்கு உங்க மேல கோவம்தான் வரும், தயவு செஞ்சு அழாதீங்க மேடம் என்றாள். கிருத்திகாவுக்கு தன்னுடைய நிலைமையை நினைத்து நினைத்து கண்ணீர் பொங்கியது. நீங்க என் நிலைமையில இருந்தா அழாம இருப்பீங்களா என்று ஆத்திரமும் ஆற்றாமையும் கலந்து சீறினாள். மணிமாலாவிற்கு அவள் கேள்வியில் இருந்த நியாயமும் வருத்தமும் நன்றாகவே புரிந்தது. தன்னால் எதுவும் செய்ய இயலாது என்ற கையறு நிலையை அவளுக்கு புரிய வைக்க முடியாமல் தவித்தாள். ஈரமாக இருந்த கிருத்திகாவின் கூந்தலை ட்ரையரால் உலர்த்திவிட்டு மல்லிகை சரங்களை சூடினாள். அழுது களைத்து போயிருந்த கண்களுக்கு மையிட்டாள். முகத்திற்கு லேசாக டச்சப் செய்தாள். செந்நிற குங்குமத்தை குழைத்து நெற்றியில் திலகம் வைத்தாள். உதட்டுக்கு பட்டும் படாமல் ரோஸ் வண்ண சாயத்தை பூசினாள். கிருத்திகாவை எழுப்பி நிற்க வைத்து சேலை கொசுவத்தை சரி செய்தாள். கிருத்திகா அழுது வடிந்த கண்களோடு தலைகுனிந்து நின்றிருக்க மணிமாலாவின் கண்களுக்கு அவள் பேரழகியாய் தெரிந்தாள். கிருத்திகாவின் சந்தன நிற மேனி கருத்து சற்று பருமனாக இருந்த மணிமாலாவிற்கு பொறாமையை கொடுத்தது. கிருத்திகாவின் செதுக்கப்பட்ட மார்பும் ஒட்டிய வயிறும் பின்புற ஏற்ற இறக்கமும் தொப்புள் திரையை இறக்கி கட்டியிருந்த புடவையும் அவளை பேரழகியாய் காட்டியது.
மேஜை மீது அடுக்கி வைக்கப்பட்டிருந்த தங்க வளையல்களை அவள் கைகளில் திணித்துவிட்டு மணிமாலா முகத்தை நிமிர்த்தி, அழாதீங்கன்னு சொன்னல என்று அதட்டினாள். மெல்லிய துணியால் அவள் முகத்தை துடைத்துவிட்டு கன்னம், கண்களுக்கு கீழ்ப்பகுதி என்று மீண்டும் லேசாய் பவுடரை ஒற்றி எடுத்தாள். கழுத்திற்கு வைர நெக்லஸையும் இடுப்பிற்கு தங்க ஒட்டியானத்தையும் அணிவித்தாள். குனிந்து அவளுடைய மென்மையான பாதங்களை கீழே கிடந்த சிறிய ஸ்டூலின் மீது எடுத்து வைத்து தங்க கொலுசை பொருத்தினாள். இன்டர்காம் எடுத்து, ஹலோ மேடம், ரெடி ஆயிட்டாங்க என்று யாருக்கோ தகவல் தெரிவித்தாள். அதை கேட்டதும் கிருத்திகாவின் கண்ணீர் அதிகமானது. இன்டர்காமில் ரிசீவரை கீழே வைத்துவிட்டு, உட்காருங்க, சார் வருவாரு என்று கடினமான குரலில் கூறிவிட்டு வெளியேறினாள். சார் வருவாரு என்ற வார்த்தை கிருத்திகாவின் இதயத்தை சுட்டது. அம்மா, நீ உலகத்தை விட்டு போகும்போது என்னையே கூட்டிட்டு போயிருந்தா எவ்வளோ நல்லா இருந்திருக்கும் என்று அவள் தன்னை விட்டு சென்ற தாயை எண்ணி கதறினாள். கதவு வேகமாய் திறக்கப்படும் ஓசை கேட்டு கண்களை துடைத்துக் கொண்டு நிமிர்ந்தாள். சக்கர நாற்காலி தரையில் உராயும் ஓசை கேட்டது. கிருத்திகாவின் இதயம் வாய் வழியே வெளியே வந்து விடுவது போல் வேகமாய் துடித்தது. கண்கள் இருட்டி மயக்கம் வருவது போல் உணர்ந்தாள். கீழே விழுவதை தவிர்க்க கட்டிலின் விளிம்பில் அமர்ந்து தலை குனிந்து கொண்டாள். கதவு அரைந்து சாத்தப்படுவதை கேட்டதும் அவளுடைய அழகான மெல்லிய விரல்கள் நடுங்கின. விழிகள் அவளுடைய கட்டளையின்றியே கண்ணீரை சொரிந்தன. ஏண்டி பழுது பத்தினி வேஷம் போடுற? கொடூரமான ஒரு ஆணின் குரல் அவள் செவிகளில் மோதி அவளை நிமிர வைத்தது. எதிரே ஒரு இளைஞன் சக்கர நாற்காலியில் அமர்ந்திருந்தான். கருப்பு தேகம்தான் என்றாலும் வசீகரமான முக அமைப்பு, பெரிய கண்கள், கூரிய நாசி. அவனுடைய முகத்தோற்றம் கிருத்திகாவிற்கு அவன் மீது லேசாய் ஒரு பிடிமானத்தை உண்டு பண்ணியது. கண்ணீரை துடைத்துக் கொண்டு மெதுவாக எழுந்து நின்றாள். அவன் சக்கர நாற்காலியில் அவள் அருகில் வந்தான். அவளை மேலிருந்து கீழாய் ஒரு முறை ரசித்தான். தன் இடது கையால் அவளுடைய கூந்தலை லேசாய் தடவினான். அவள் கூச்சத்தில் நெளிந்தாள். அலட்சியமாய் கிருத்திகாவை பார்த்தவன், சும்மா சும்மா பத்தினி வேஷம் போடாத, எனக்கு பிடிக்காது என்று அதட்டினான். கிருத்திகா அமைதி காத்தாள். அவளுடைய அமைதி அவனுக்கு சுதந்திரமாய் அமைந்துவிட அவன் தன்னுடைய கைகளை நெற்றிப் பகுதியில் வைத்து மெல்ல தடவினான். கிருத்திகாவின் படபடக்கும் கண்களை லேசாய் வருடிவிட்டான். அவளுடைய அழகான கன்னங்களை 2 கைகளாலும் ஏந்தி முகத்தை நிமிர்த்தினான். அவன் சக்கர நாற்காலியில் இருந்த காரணத்தினால் கிருத்திகாவின் இதழ்களை அவனால் கவ்வி சுவைக்க இயலவில்லை. அது அவனுக்கு எரிச்சலையும் மிதமிஞ்சிய கோபத்தையும் கொடுத்தது. உட்காரு என்று கடுமையான குரலில் அவளுக்கு ஆணையிட்டான். அவள் பயத்தோடு கட்டிலின் விளிம்பில் அமர்ந்தாள். பயம் படர்ந்த விழிகளோடு மனம் படபடக்க அவனை பார்த்தாள். பயமா இருக்கா என்று அவன் கிருத்திகாவின் கன்னத்தை வருடியபடி கேட்டான். அவள் மெலிதாய் தலையசைத்துவிட்டு அமைதியை தொடர்ந்தாள். உண்மையிலேயே ஃபர்ஸ்ட் டைமா என்றான். அவள் அவனுடைய தொடுதலை அசௌகரியமாக உணர்ந்தாள். ஆம் என்று தலையசைத்தாள். அவன் அவளுடைய ஏற்ற இறக்கங்களை மெல்ல கண்களால் பருகினான். கன்னத்திலிருந்து மெல்ல கைகளை இறக்கி கழுத்து பகுதியை தடவினான். வேண்டாம் ப்ளீஸ். அவள் 2 கைகளையும் கூப்பி கண்ணீர் பெருக வணங்கினாள். அவன் அகோரமாய் சிரித்துவிட்டு, டிராமா பண்ணாத என்று அலட்சியமாய் கூறினான். டிராமா என்ற சொற்களை கேட்டதும் கிருத்திகாவிற்கும் ஒரு ஆவேசம் பிறந்தது. காசு இருக்கிற திமிரில் என்ன வேணா பண்ணலான்னு நினைச்சியா என்று கத்தினாள். அவன் கிருத்திகாவை அலட்சியமாய் பார்த்துவிட்டு மௌனமாய் தலையசைத்தான். கிருத்திகா மிகுந்த அவமானமாய் உணர்ந்தாள். உன்னால என்கிட்ட இருந்து தப்பிக்க முடியாது என்றான். சிறிது நேரம் அந்த அறை மௌனத்தில் ஆழ்ந்தது. கிருத்திகா மெலிதாய் விசும்பினாள். கால் இல்லைன்னு என்னை மட்டமா நினைச்சிட்டியா? அவன் அனலை கக்கினான். ஏன் இப்படிலாம் பேசுறீங்க? உங்க பேர் கூட எனக்கு தெரியாது, தயவு செஞ்சு என்னை விட்டுருங்க என்று அவள் செயலிழந்து கிடக்கும் அவனுடைய 2 கால்களையும் இறுகப் பற்றினாள். பேர் தெரியாததுதான் உனக்கு பிரச்சனையா என்று கேட்டுவிட்டு அவன் அலட்சியமாய் சிரித்தான். மனோரஞ்சன் என்று கூறிவிட்டு எந்திரிச்சு நில்லு என்று அவளுக்கு கட்டளையிட்டான். அவள் நடுங்கியவாறு எழுந்து நின்றாள். சந்தன நிற இடை அவனை கை நீட்டி அழைக்க இடையை அரைகுறையாய் மறைத்து கொண்டு நின்ற பட்டுப்புடவையை மெல்ல விலக்கிவிட்டு அவளுடைய இடையை 2 விரல்களால் லேசாய் வருடினான். அவள் கூச்சத்தில் நெளிந்தாள். வேண்டாம். ஓசை வராமல் முனகினாள். ஏண்டி, என்ன பிடிக்கலையா? நான் அழகா இல்லையா என்று அடுத்தடுத்து அவளை பார்த்து அவன் கேட்டான்.
கிருத்திகா எந்த பதிலும் சொல்லாமல் மௌனமாக இருக்க, என்னோட ஆன்ம மேல உனக்கு சந்தேகமா என்றான். அவள் திடுக்கிட்டாள். அவளுடைய மெல்லிய இடையில் விரல்களால் விளையாடினான். சேலை கொசுவத்தை தளர்த்திவிட்டு தன் அருகே அவள் இடையை பற்றி இழுத்தான். அவளை பருக துடித்துக் கொண்டிருந்த 2 கைகளையும் இடை மீது வைத்து தன்னோடு சேர்த்து அணைத்துக் கொண்டான். அவளுடைய சதைப்பிடிப்புற்ற வயிற்று பிரதேசத்தில் தாறுமாறாய் முத்தமிட்டான். அவள் தேகம் நடுங்க சக்கர நாற்காலியின் கைப்பிடியை பற்றி கொண்டாள். கடவுளே, எனக்கு ஏன் இந்த நிலைமை என்று ஓலமிட்டது அவளது மனம். வேண்டாம், என்னை விற்று என்று அவள் மனம் அலற அவனுடைய கைகள் சுதந்திரமாய் முன்னேறின. அவள் கண்களில் பெருகி வழிந்த கண்ணீர் அவன் கழுத்து பிரதேசத்தை ஈரப்படுத்த அவன் நிமிர்ந்து அவளை பார்த்தான். என்னடி என்று கர்ஜித்தான். அவள் ஒடுங்கி நின்றாள். பத்தினி வேஷம் போடாதன்னு சொன்னல்ல, ஏன் இப்படி அழுது என் உயிரை எடுக்கிற என்று ஆக்ரோஷமானான். அவளை வலது கையால் பிடித்து வேகமாய் தள்ளினான். அதை சற்றும் எதிர்பாராத கிருத்திகா கட்டிலில் தாறுமாறாய் விழுந்தாள். விழுந்த வேகத்தில் சேலை அவனுக்கு சாதகமாய் விலகிக் கொள்ள அவளுடைய பிரமிடுகள் என் அழகை ரசி என்று அவனை தூண்டிவிட்டது. அவன் கண்களில் காமம் பற்றி எரிந்தது. அவன் சக்கர நாற்காலியை அகோரமான ஓசையோடு நகர்த்தி கொண்டு அவள் அருகில் வந்தான். அவளை சற்று நேரம் உற்று நோக்கிவிட்டு அவள் மார்பை லேசாய் மறைத்திருந்த புடவையை மூர்க்கமாய் பற்றி இழுத்தான். பிளீஸ் வேண்டாம். அவள் 2 கைகளையும் குவித்து மன்றாடினாள். வாய மூட்ரி, அவன் மூர்க்கமாய் கத்தினான். சக்கர நாற்காலியிலிருந்து மெல்ல எழ முயன்று தோற்றான். அவனுடைய தோல்வி அவள் இதழ் ஓரங்களில் ஒரு ஏளன புன்னகையை மலர வைத்தது. அதை பார்த்ததும் அவனுக்கு மூர்க்கம் கூடியது. என்னடி, அழகு இருக்கிற திமிரா கர்ஜித்தான். ஆமாண்டா, உனக்கு காசு இருக்கிற திமிரு, எனக்கு அழகு இருக்கிற திமிரு என்று கத்தியவள் சற்றென்று எழுந்து அமர்ந்து தன்னுடைய சேலையை இழுத்து மூடினாள். அவன் சக்கர நாற்காலியிலிருந்து கட்டிலுக்கு தாவ மீண்டும் முயன்று தோற்றான். அவள் கண்களில் தைரியமும் இவனிடமிருந்து தப்பிவிடலாம் என்ற நம்பிக்கையும் துளிர்விட அவனை பார்த்தாள். அவன் பற்களை மூர்க்கமாய் கடித்தபடி அவளை பார்த்தான். தன்னுடைய முழு பலத்தையும் திரட்டி நாற்காலியிலிருந்து எழுந்தான். வாடா வாடா என்று அவள் தைரியத்துடன் அழைத்தாள். அவசரமாய் கட்டிலுக்கு தாவ முயன்றவன் சரிந்து தாறுமாறாய் கீழே விழுந்தான். ஐயோ என்று கதறினான். அதை பார்த்ததும் கிருத்திகாவின் மனதில் ஒரு பரிதாபம் சுரந்தது. அவள் கட்டிலிலிருந்து குதித்து இறங்கி அவனை கையை பற்றி தூக்க முயன்றாள். நடிக்காதரி, அவன் வலியோடு முனகினான். பரிதாபப்பட்டு உதவி செஞ்சா எவ்வளவு திமிரு இவனுக்கு என்று அவள் மனம் அவனை ஏசியது. அப்படியே கிடக்கட்டும் என்று அவள் தன்னுடைய கைகளை விலக்கி எழ முயல அவன் வலியோடு மீண்டும் அம்மா என்று முனகினான். இலகிய மனம் கொண்ட கிருத்திகாவால் அவனுடைய துன்பத்தை சகிக்க இயலவில்லை. மெல்ல அவனுடைய கரங்களை இறுகப் பற்றி தன் தோள் மீது போட்டுக்கொண்டு அவனை மெதுவாக எழுப்பி கட்டில் மீது அமர வைத்தாள். சற்று நேரம் வலியில் துடித்தவன் ஒரு கணம் திரும்பி கிருத்திகாவை நன்றியோடு பார்த்தான். கிருத்திகாவிற்கு அவன் மீது ஏனோ அளவுக்கு அதிகமான அனுதாபம் சுரந்தது. கிருத்திகாவின் அனுதாபம் காதலாக மாறுமா? கிருத்திகாவை விலைமாது என்று நினைத்து பணம் கொடுத்து வாங்கி வந்திருக்கும் மனோரஞ்சனின் எண்ணம் நிறைவேறியதா? மனோரஞ்சன் நினைப்பதைப் போல கிருத்திகா உண்மையிலேயே விலைமாதுதானா? ஒரு காலத்தில் ஓடித் திரிந்து ஃபுட்பால் பிளேயராக வலம் வந்த மனோரஞ்சன் இன்று வீல் சேரில் ஊர்ந்து செல்லும் நிலைக்கு காரணம் யார்? மனோரஞ்சன் சக்கர நாற்காலியில் சுற்றுவதற்கும் கிருத்திகா இருண்ட அறையில் படுத்து கிடப்பதற்கும் காரணம் என்ன? மனோரஞ்சனுக்கும் கிருத்திகாவுக்கும் இடையே இருக்கும் உறவு எப்படிப்பட்டது? வீல் சேரில் அமரும் அளவுக்கு துரோகத்தை சந்தித்திருக்கும் மனோரஞ்சனின் வாழ்க்கையில் மீண்டும் வசந்தத்தை ஏற்படுத்துவாளா கிருத்திகா? கேளுங்கள், என் இனிய மோகத்தீயே.